பருந்து ஒய்ஃப் வந்து என்னங்க பிரியாணிக்கு மசாலா தீர்ந்து போச்சு, நான் போய் மசாலா வாங்கிட்டு வரேன்ட்டு வெளியே போயிடும். சரின்ட்டு குருவி புறாவோட வீட்டுக்கு வரும் கதவை தட்டிக்கிட்டு. அவங்க ஃப்ரெண்டு இந்த பருந்துக்கு. சரின்ட்டு என்ன வந்திருக்கீங்க 2 பேரும் அப்படின்னோடனே, நான் உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும் வாங்கன்ட்டு இந்த பருந்தை கூட்டிட்டு போவோம் இன்னொரு ரூமுக்கு. கூட்டிட்டு போய் அவங்களெல்லாம் அடைச்சு வச்சிருக்கிறீங்க எதுக்கு அப்படின்னு கேட்கும் சும்மா. அது அவங்க திருடங்க, அதனால வந்து அடைச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து 2 காக்கா பிரியாணி, நாளைக்கு வந்து கிளி பிரியாணி பண்ண போறோம், நீ கூட வந்து சாப்பிட்ரு, நீ என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு. ரொம்ப அருமையான ஐடியா, நல்லா பண்றீங்க. பாருங்க என் கூட வந்திருக்கான் பாருங்க, பிஜிஎன் புறா வந்திருக்கு பாருங்க, புறா பிரியாணி இன்னும் சூப்பரா இருக்கும், இவனையும் தூக்கி அடைச்சு போட்டுருங்க, 2 நாள் 2 பேரெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். ஓ நல்ல ஐடியா பாச்சு, நீங்க தனியா போய் அந்த இடத்துல போய் அடைச்சு அப்படின்னு நான் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு போயிடும். அந்த புறா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அவன் வந்து பாக்ஸர். அவன் கையில வந்து ஒரு பயங்கர ஒரு சுத்தி எடுத்து வந்திருப்பான் ஒளிச்சு வச்சுட்டு. இந்த டமால்னு பருத்து தலையில வந்து போட்டுருவான், சுத்தியை போட்டுருவான். அந்த பருந்தை வந்து மயக்கம் போட்டு விழுந்துரும். மயக்கம் போட்டு வந்த உடனே வெளியே வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து சிசர் எடுத்துட்டு வந்து எல்லாம் அந்த இது வலையை கட் பண்ணி எல்லா பக்கம் ரிலீஸ் பண்ணிட்டு பறந்து போயிடுவாங்களாம். ஏங்க இது வந்து உங்க பேத்திக்கிட்ட சொல்ற கதையா? ரொம்ப நல்லா இருந்தது. பாக்ஸர்னா கையில சுத்தி எல்லாம் எடுத்துட்டு வரா இருக்கிறீங்க, கையில வச்சு குத்தி வேண்டாம் அது பண்ணுவான். ஆனா நல்லா இருந்தது சார், நீங்க டிஸ்கிரைப் பண்ணும்போது ஐ குட் இமேஜின். நல்லா இருந்தது, இட் வாஸ் குட். நல்லா நரேட் பண்ணீங்க. அப்படியே சும்மா அப்படி கர்ணத்துல கைய வச்சுன்னு கேட்டுட்டு இருந்திருப்பா. வெரி நைஸ் சார், வெரி நைஸ். எஸ் மேம். ஒரு பெரிய ஒரு குரு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற சீடர்களை ஒரு 3 பேரை கூப்பிடுறாரு. இருக்கிறதுலே சிறந்தவங்க 3 பேரை கூப்பிடுறாங்க. 3 பேரும் ரொம்ப பணிவா வந்து அவர் முன்னாடி நிக்கிறாங்க. அவர் என்ன சொல்ல போறாரு, குரு என்ன சொல்ல போறாருன்னு அப்படியே பாத்துட்டே இருக்காரு. அவர் வந்து கொஞ்ச நேரம் மௌனமா இருக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, எனக்கு வந்து வயசாயிடுச்சு, நான் வந்து ரெஸ்ட் ஓய்வு எடுக்க போறேன் அப்படிங்கும் போது இவங்க 3 பேரும் அப்படியே பேசல. இப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க 3 பேரும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் சொல்லி தரதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா அது எல்லாமே வந்து தர்க்க அறிவு, தர்க்கம் பண்ற அறிவுங்கிறது வேற, அனுபவ அறிவுங்கிறது வேற, தத்துவத்தை சொல்லித்தரது வேற, யதார்த்தங்கிறது வேற. அதனால நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்ச நாளைக்கு நீங்க வந்து இந்த உலகத்துக்குள்ள போய் ஒரு வருஷம் எல்லாரும் தனித்தனியா போய் பிரயாணம் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து மெய்ஞான அனுபவம் என்ன கிடைக்குது அப்படிங்கறத வந்து நீங்க என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. 3 பேரும் சரின்னு ஒத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, சரின்னு 3 பேர் வந்து சரி நாங்க போறோம்னு சொல்லிட்டு 3 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு ஒரு இடத்துல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போயிடுறாங்க. போயிட்டு அவங்களுக்கு தனித்தனியா அனுபவம் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சேர்றாங்க. சேர்ந்துட்டு எல்லாரும் திரும்பி வர்றாங்க. கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு எல்லாரும் குருட்ட ஒன்னா சேர்ந்து போறாங்க. அப்ப முதல்ல இருக்கிறவர் சொல்லுவாரு, குருவே நான் வந்து நீங்க சொன்னது கரெக்ட், நான் போய் சுத்தி பார்த்தேன், பார்த்ததுல இறைவனையே நான் வந்து கண்டேன். அவருக்கு வந்து அவர் வந்து எல்லா இடமும் இருக்கிறாரு, அவருக்கு உருவம் தான் இல்ல, ஆனா எல்லா இடத்துலயும் வந்து இறை வந்து வியாபித்து இருக்குது அப்படிங்கறத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே 2வது ஒருத்தர் சொல்றாரு, குருவே நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, இறைவனுக்கு வந்து ஒரு உருவம் இருக்கு, ஆனா அது வந்து ஒரு ஒளி வடிவமா இருக்குது, மனக்கண்ணாலதான் அதை வந்து பார்க்க முடியுது. மனமுருகி நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணும்போது அவர் ஓடோடி வந்து நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யறாரு, இதை வந்து நான் வந்து கண்டுபிடிச்சேன் 1 வருஷத்துல அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டே இருந்தவர் 3வது வந்து இப்படி கொஞ்ச நேரம் அப்படி சங்கடமா இருக்கு, அப்படியே குனிஞ்சிட்டு ரொம்ப சங்கடமா இருக்காரு. உடனே குரு சொல்றாரு, என்ன நீ என்ன ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு சொல்றாரு. இல்ல குருவே, எனக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எதையுமே திட்டவட்டமா இதுதான் இறைவன் அப்படின்னு ஒரு ஊகிக்கவும் முடியல, என்னால முடிவு கட்டவும் முடியல, அதுக்கு என்னோட அறிவு வந்து கரெக்டா இது பண்ண மாட்டேங்குது அப்படின்னு. அந்த 2 பேரும் இவரை பார்த்து அப்படி கேலியா அப்படி சிரிக்கிறாங்க. ஆனா அந்த குரு வந்து சிரிக்கிறார். அவர் சொல்றாரு, நீ சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மடாலயத்தை வந்து எனக்கு அப்புறம் நீ தான் கரெக்டா கொண்டு வரணும், நீ தான் எனக்கு அப்புறம் அடுத்த குரு சொல்லி அவருக்கு நீ இது பண்ணி கொடுத்துடுறாரு. யாருக்கு தெரியலன்னு சொன்னாரோ அவருக்கு. இதுக்கு மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதுக்கு என்னன்னா, அறிவுக்கோ விவாதங்களுக்கோ எட்டாததுதான் ஞானம், தெரியாதத தெரியாதுன்னு ஒத்துக்கோ, தெரிஞ்ச மாதிரி வேஷம் போடாதே அப்படிங்கறத அந்த கடையோட தத்துவம்.